அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 18ஆம் தேதி கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும், மீன ராசிகளை பிறந்தவங்களுக்கு இந்த பலன்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது, இந்த கிரக மாற்றம் அவர்களுக்கு இது சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு அமைப்புகளில் மாற்றங்கள் 12 ராசிக்கும் ஏற்படுங்க. அதில் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களில் ராகு கேது பெயர்ச்சி நடைபெற்றிருக்கும். குரு பகவானினுடைய பெயர்ச்சி ஏற்கனவே நடைபெற்று முடிந்த நிலையில் மீனராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா தற்போது 7.5 சனியுடைய தாக்கத்தில் இருப்பீங்க. இந்த காலம் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு ஒரு கலவையான நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக செயல்படக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்த வாக்கு காப்பாற்ற அதிகமாக சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கும். அதனால் வாக்கு கொடுப்பதற்கு முன்பாக சிந்தித்து செயல்பட பாருங்க. பணவரவு ஓரளவுக்கு சுமாரான பலன்களாகவே இருக்குங்க. மனதில் ஏதேனும் அவ்வப்போது டென்ஷன் உண்டாகலாம். அதே மாதிரி உடல் சோர்வும் வரலாம். உங்களுடைய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்க சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும். அதே சமயம் புதிய நபர்களினுடைய அறிமுகமும் அவர்களால் நன்மையும் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் சற்று அதிகரிக்க செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று. வழக்கு விவகாரங்களில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்த தடங்கல்கள் கொஞ்சமாக விலகுங்க. சாதுரியமான தங்களுடைய பேச்சின் காரணமாக வியாபாரம் விருத்திக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணி தொடர்பாக அலைய வேண்டியும் இருக்கலாம். அதே சமயம் குடும்பத்தில் இருந்த சிறு பிரச்சனைகள் சரியாகும். கணவன் மனைவிக்கு இடையில் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே போல் தங்களை பொறுத்த வரைக்கும் பல கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து ராசியிலேயே சஞ்சரிக்கிறது. அப்படிங்கிறதுனால ஒரு விதமான மனக்குழப்பம் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும். சில கிரகங்களினுடைய மாற்றம் தங்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் சாதகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் பார்த்தோம் அப்படின்னா 7.5 சனியினுடைய தாக்கம் தங்களுக்கு பெரிதளவில் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால 7.5 சனியினுடைய கடைசி காலத்தினுடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று. முயற்சிகள் அனைத்துமே கைகூட சிறிது கால தாமதம் இருக்கத்தாங்க செய்யும். ஓரளவுக்கு செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி நெருக்கடிகள் இதனால் வரைக்கும் இருந்து வந்த பலவிதமான நெருக்கடிகள் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கலாம். நிதிநிலை அப்படிங்கிறது நன்றாக இருக்குங்க. வெளிநாட்டு முயற்சிகள் சுலபமாகவே கைகூட ஆரம்பிச்சிடும். குடும்ப உறவுகளில் திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த சிக்கல்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவ்வப்போது தலை தூக்கத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் உஷாராயிருங்க. திருமண வாழ்க்கையில் இருந்த கருத்து வேறுபாடுகளும் விலகலாம். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். இருந்தாலும் குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகள் நினைத்த உடனேயே நடக்க முடியாதபடி தாமதமாகலாம். நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இருந்த தங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் பார்த்தோன்னா ஜென்ம சனி நடந்தாலும் கூட பொருளாதார ரீதியாக நிலைப்புத்தன்மை ஏற்படுங்க. செலவுகள் கொஞ்சமாக குறையும். வருமானம் ஓரளவுக்கு சீராக இருக்கும். திடீர் பணவரவு ஏற்படலாம். வருமானம் அதிகரிக்கலாம். கடன் அடையக்கூடிய அளவுக்கு வருமானம் வரைய வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது.
பாதுகாப்பான வழிகளில் பணத்தையும் நீங்கள் சேமிக்கலாம். அதே மாதிரி தொழில் ரீதியாக இந்த காலகட்டம் நல்ல சிறப்பான மாதமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ம சனி காலத்தில் நிலையான வேலை கிடைக்கும். ஆனால் கடின உழைப்பு தேவைப்படுங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த காலத்தில் பெரிய வளர்ச்சி உண்டாக பெறுவீங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேற்றுமொழி மனிதர்களின் இடம் மாறுதல் சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். நினைத்த காரியத்தை முடிக்கிறதுல தடைகளும் ஏற்படலாம். அதனால் பொறுமையாக செயல்பட பாருங்க. பணவரவு நன்றாக இருக்கிறதுனால கடன்களை அடைப்பது, சேமிக்கிறது உள்ளிட்டவற்றில் கவனத்தை செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி பிள்ளைகளினுடைய தேவையை பூர்த்தி செய்ய முற்படுவீங்க. உறவினர்கள் வருகை இருக்கும். பெண்களுக்கு எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். சாதுரியமான பேச்சு வெற்றிக்கு உதவும். மாணவர்களுக்கு பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களின் நன்மதிப்புக்கு ஆளாவீங்க. திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்கு உதவும். இந்த காலகட்டம் தாய் மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டியும் வரலாம். வேலையில் கவனமுடன் செல்வது நல்லதுங்க. இந்த காலம் எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடைவீங்க. அதே சமயம் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பாங்க. இதுவரைக்கும் தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலகும். அதனால் ஏற்பட்ட மனபாரமும் குறையும். வரக்கூடிய உபரி வருவாயால் கடன்கள் அடைபடலாம். தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து சேரும். இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கைகொடுக்கும். தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாகவே இருக்கும். மனைவி வழியில் வர வேண்டிய சொத்துக்களும் கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரமும் பெருக ஆரம்பிக்கும். போட்டியாளர்களும் விலகி செல்வாங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மற்றொரு புறம் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பல இன்னல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்க வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். சில கடினமான சூழ்நிலை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கடின உழைப்பால் காரியத்தில் சாதிச்சிடுவீங்க. இருந்தாலும் மன போராட்டங்கள் மற்றொரு புறம் இருக்கத்தான் செய்யும். இதுவரையிலும் தடைபட்ட வேலைகளை இந்த காலகட்டத்தில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. அதே மாதிரி பழைய கடனை எவ்வாறு அடைக்கப் போகிறோமோ அப்படிங்கிற கவலை இனி உங்களுக்கு தேவை கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்தும் விடுவீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் குடும்ப உறவுகள், திருமணம், காதல் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் மற்றவர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுப்பது ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதி நிலையில் சாதகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். திருப்திகரமான பணவரவு, பொருளாதார ரீதியான வளர்ச்சி, வருமானம் அதிகரிப்பது, தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. பல கிரகங்கள் ஒன்றாக இணைந்து சஞ்சரித்தாலும் கூட பண வரவுக்கோ திடீர் அதிர்ஷ்டத்திற்கோ பஞ்சமே இருக்காது. எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத இடத்துல இருந்து வருமானம் அல்லது நீண்ட காலமாக வராமல் இருந்த தொகை தங்களுடைய கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும். அது மட்டும் இல்லாமல் இது 15ஆம் தேதிக்கு மேல் விரயங்களையும் குறைய செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தினுடைய இறுதி நிலையில் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஜென்மசனியாக வர்றதுனால இந்த காலகட்டத்தில் இருந்தே தேவையில்லாத செலவுகள் குறைவதை கண்கூடாக உங்களால் காணவும் முடியும். இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்திலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி நல்ல காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா ஊதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய சாத்தியமும் அமைஞ்சிருக்கு. அதே போல் தொழிலையும் நல்ல லாபத்தை பெறுவீங்க. இருப்பினும் இவை அனைத்தையும் பெறுவதற்கு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலநிலை அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிரிகள் அல்லது போட்டியாளர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு தடை ஏற்படுத்த முயற்சிகளையும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் சவால்களை எதிர்கொண்டு முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்தால் நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய வேலை மாற விரும்புகிறவங்க இந்த காலம் 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் மீன ராசியில் பெயர்ச்சியான பிறகு முயற்சி
முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கூட தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். சாதாரண விஷயத்தை கூட முடிவெடுப்பது கடினமாகவும் தோன்றலாம். இந்த நிலை இன்னும் சில நாட்கள் மட்டும்தான். அதே மாதிரி கிரகங்களினுடைய நிலைகள் மாறும்போது குழப்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீரவும் ஆரம்பிச்சிடும். தேவையான நேரத்தில் மற்றவர்களிடம் ஆலோசனையோ உதவி கேட்பதோ நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம்.